Good afternoon. Saturday lunch, vegetarian lunch. சாம்பார், கருணக்கிழங்கு வறுவல், கேப்சிகம் வறுவல், இது பொரியல் மாதிரி, மோர், அப்பளம் சாப்பிட்றோம். அப்பளம் சாப்பிட்றேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, அளவாக சாப்பிடுங்க. நோய் இருந்தாலும் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப பண்ணக்கூடாது. ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப பண்ணிங்கன்னா உடம்பே இன்னும் கெட்டு போயிடும். ஒரு வியாதி இன்னொரு வியாதியை கொண்டு போய் விட்டுருவோம். நம்ம இந்தியன் டாக்டர்ஸ் எதுக்காக சொல்ல மாட்டாங்கன்னா, யூகேல அப்படி சொல்லவே மாட்டாங்க. லிமிட்டாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் லிமிட்டாக சாப்பிடுவோம். இந்தியாவில் இருக்க டாக்டர்ஸ் ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, சாப்பிடுங்கன்னு சொன்னால் நீங்கள் அள்ளி அடிச்சிருவீங்க. அதனால லிமிட்டாக சாப்பிடுங்கன்னு சொல்லாமல் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அது ரொம்ப பிரச்சனையாக கொண்டு போய் விடும் உங்களை. அது ஃபஸ்ட்டு மாற்றிக்கிங்க. அது சிஸ்டமே தப்பு. லிமிட்டாக உப்பு கம்மியாக உப்பு கம்மியாக, சுகர் கம்மியாக, ஆயில் கம்மியாக. ஒரு வேளை சாப்பிட்லாம், 2 வேளை ஆயில் இல்லாமல் சாப்பிடுங்க. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போகிறேன். எனக்கு நியூட்ரிஷன்லேருந்து எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு வீட்டில் வந்து விசிட் பண்ணுவாங்க. நியூட்ரிஷன், டயட்டிஷியன், இந்த இவங்க எல்லாமே எனக்கு வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒரு வீட்டுக்கு விசிட் பண்ணுவாங்க, நர்ஸு. அவங்க சொல்கிறதான் சொல்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, எதுவுமே விட்டுறக்கூடாது, லிமிட்டாக சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா உடம்பு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு வியாதிக்கு இன்னொரு வியாதியை கொண்டு போய் விட்டுரும். எனக்கு கையை இப்படி வேலை செய்யாது, நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். கை வேலை செய்யல விட்டுட்டா அவ்வளோதான், முடிஞ்சிடும். கால் வேலை செய்யல விட்டுட்டா முடிஞ்சிடும். அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் விடக்கூடாது. அது கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுதான் ஹெல்த் கண்டிஷனுக்கான கரெக்ஷன். இல்லை இன்னொரு வியாதியை கொண்டு போய் விட்டுரும். ஹாஸ்பிட்டலில் போய் ஃபீஸை கட்டிகிட்டு இருப்பீங்க, எதுக்கோ காசை கொடுத்துட்டு. எந்த ஹாஸ்பிட்டல் போனால் ஃபுல்லாக தான் இருக்குது. நல்லா சாப்பிடுங்க, அந்தந்த வயசில் சாப்பிடுங்க, வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. அதை விட முக்கியம். நான் இங்கே வரவே தான் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு வந்து சாப்பிடுவோம். எல்லாம் அங்கே போனால் உங்களுக்கே தெரியும். நாங்கள் எல்லாம் வீட்டில் தான் சாப்பிடுவோம். தேங்க்யூ, காட் பிளஸ்.